நான் உங்கள் மதுரஜித்து. சிங்கப்பூர்னாலே கெத்து. இன்றைக்கி நம்ம எங்கே சாப்பிட வந்திருக்கோம்னா கூத்தரார் பீச் ரோடு பிரியாணிங்க. காலையில் 10:30 மணிக்கே வந்து இந்த மாதிரி லைனில் நின்றாதாங்க பிரியாணி கிடைக்கும். அதுவும் இந்த கடையில் மத்தியானம் 2 மணிக்கே பிரியாணியெல்லாம் காலி ஆயிருமாங்க. இந்த கடையில் ஒன்லி பிரியாணி மட்டும்தாங்க. அதுவும் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிங்க. சிக்கன் பிரியாணியில் பொரிச்ச கோழி பிரியாணி கிடைக்குதுங்க. வேறு எந்த ஐட்டமும் கிடையாதுங்க. மட்டன் பிரியாணி $9, சிக்கன் பிரியாணி $8.50. ஒரு சைடு பிரியாணி வியாபாரம் ஆக ஆக இன்னொரு சைடு தேர்ஸாக நிறைய பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்குங்க. இது நம்ம ஊர் மாதிரி தம் பிரியாணி கிடையாதுங்க. சிங்கப்பூருக்கே உரிய நாசி பிரியாணிங்க. அப்படின்னா தனியாக பிரியாணி ரைஸ் செஞ்சுட்டு அது மேலே சிக்கன் கறியோ இல்லை மட்டன் கறியோ வச்சு தருவாங்கங்க. ஓகே ரைட்டுண்டு அப்படியே நம்மளுக்கு ஒரு மட்டன் பிரியாணியோ ஒரு சிக்கன் பிரியாணியும் சாப்பிட்றதுக்கு வாங்கியாச்சுங்க. குவான்டிட்டி நார்மலாக ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்குங்க. மட்டனு ஒரு பீஸ் நல்ல பெரிய பீஸாக வச்சுருந்தாங்கங்க. நம்மளுக்கு வந்தது நல்லா நல்லி பீஸாக வந்துருந்துச்சுங்க. நல்லா ஜூஸியாக நல்லா குக்காக இருந்துச்சுங்க மட்டனு. அப்புறம் என்ன, ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதானே. ஆரம்பிக்கலாங்களா? இந்த பிரியாணியோட மெயின் மேட்ரு என்னென்னா அந்த கிரேவி தாங்க. ஏன்னா ரைஸ் வெறும் ஜஸ்ட்டு நார்மல் ரைஸ் தாங்க. ஆனால் அதே இந்த மசாலாவோட நல்லா குழப்பி அடிக்கும்போது தாங்க அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மாதிரி லாங் க்யூவில் நிற்காமல் உங்களுக்கு போன உடனே பிரியாணி வேணுமா? அப்போது போகிறதுக்கு முன்னாடியே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பிரியாணியை புக் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த கடைக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மதுரஜித்து. சிங்கப்பூர்னாலே கெத்து.